இப்போ செஞ்ச வரைக்கும் அவருக்கு நாங்கள் கடன்பட்டிருக்கோம். நாங்கள் தேங்க்ஸ் சொல்கிறோம். இந்த குப்பை ஒரு 18 வருஷமா இருந்ததுங்க. குப்பை மழை போல அப்படியே திருச்செங்கோட்டு மலை மாதிரி 10 மடங்கு இருந்தது. 33 வார்டு குப்பையும் அங்கே தான் கொண்டு வந்து கொட்டிட்டு இருக்காங்க. வேலைக்கு வர்றவங்கள கூப்பிட்டா வேலைக்கே வரமாட்டேங்கிறாங்க. நாத்தடி குப்பை நாத்தடிக்குதுன்னு வரமாட்டேங்கிறாங்க. நாங்கள் எப்படி விவசாயம் பண்ணுறது? தண்ணி குடிக்கிறதுக்கே தண்ணியே இல்லை. ஊரே தண்ணி கெட்டே போச்சு. ஆடு மாடெல்லாம் செத்து போயிடுச்சுங்க. அதில் நிறைய நாயெல்லாம் இருந்துச்சு. கொசு தொல்லை, தண்ணீர் பிரச்சனைலாம் நிறைய இருந்துச்சு. அதையெல்லாம் நாங்கள் ரொம்ப நாளாக ரொம்ப ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தோம். எங்களதெல்லாம் ரெண்டு வெள்ளாட்டை கடிச்சிருக்கு நாய். குப்பை காட்டு அருகில் பக்கத்தில் எங்கள் ஆடு இருந்ததுங்க. எத்தனையோ ட்ரிப்பு டீ பிடிச்சதுங்க. புகஞ்சுக்கிட்டே கிடந்தது. ஒரு வாரம் கூட இருந்துச்சு. நாங்கள் அப்பவே எல்லாத்தையும் கேட்டதுக்கு யாரும் செய்யறேன்னு சொன்னாங்க. ஆனால் செய்யலைங்க. ஊரட்டு போகிற நிலைமைக்கு ஆயிட்டோம். 10 வருஷமா போராட்டம் நடத்திக்கிட்டு இருந்தோம். ஓட்டு கேட்க வந்தாரு. அப்புறம் அவர்கிட்ட கோரிக்கை வச்சோம். நாங்கள் இந்த மாதிரி குடியிருக்க முடியல, பாதிப்பு ரொம்ப இருக்குது அப்படின்னு செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாரு. இப்போ அந்த அளவுக்கு செஞ்சுட்டாருங்க. பூங்கா அதில் அமைச்சு தரதுன்னு சொல்லியிருக்காங்க. நீர்நிலையெல்லாம் மாசுபடாமல் இருக்க உதவி செஞ்ச ஈஸ்வரன் அவர்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறோம். சொன்னபடிக்கு எங்களுக்கு அதெல்லாம் க்ளீன் பண்ணி கொடுத்து எல்லாம் சரி பண்ணி கொடுத்துட்டாங்க. ஈஸ்வரமூர்த்தி எங்களுக்கு இந்த அளவுக்கு பாதுகாப்பு பண்ணி மக்கள் உதாரணம் பண்ணினாங்க. எம்எல்ஏ ஈஸ்வர ஐயாவுக்கு நன்றிங்க. இன்னும் பூங்கா அனுப்பிச்சு தரேன் இருக்காரு. அவர் அனுப்பிச்சு கொடுத்தா இன்னும் அவருக்கு ரொம்ப நன்றி. அதனால ஈஸ்வரனுக்கு ரொம்ப நன்றி. இந்த 11 ஏக்கராவே மரம் வச்சு கொடுத்தாருன்னா இன்னும் எங்களுக்கு பெனிஃபிட்டா இருக்கு. ஒரு காடு வளர்ந்த மாதிரி இருக்கு. அணிமூர் ஒரு ஃபேமஸான மாதிரி இருக்கு. அதுக்கு எம்எல்ஏ தீவிர முயற்சி எடுக்கணும். திருச்செங்கோடு தொகுதியில் மிக முக்கியமான பிரச்சனையா இந்த அணிமூர் குப்பை கிடங்கு இருந்தது. இதனால நிறைய பாதிப்பு இருக்குதா மக்கள் இருக்கு. இது நீங்க பதவிக்கு வந்தவொடனே என்ன மாதிரி பண்ணீங்க? என்னென்ன வேலைகள் நடந்திருக்கு? திருச்செங்கோடு நகராட்சியினுடைய குப்பைகள் பல ஆண்டுகளாக அணிமூர் பகுதியிலே இந்த பகுதியிலே கொட்டப்பட்டு வந்தது. இந்த பகுதியெல்லாம் ஒரு மலை போல குவிந்து கிடந்தது. ஒரு 30 அடி உயரத்திற்கு இந்த பகுதியே முழுவதும் குப்பையாக கொட்டப்பட்டு இருந்தது. 2019 நாடாளுமன்ற தேர்தலிலே அணிமூர் மக்கள் இந்த குப்பை மேட்டை எடுக்காமல் நாங்கள் வாக்களிக்க மாட்டோம் என்று தேர்தலை புறக்கணித்தார்கள். அப்போதுதான் நான் இங்கே பார்த்தேன். பார்த்த பொழுது இந்த பகுதியிலே ஒரு 20-30 தெருநாய்கள் இருக்கும். அவை எப்போதும் இங்கு வருகிற குப்பைகளை கிளறி இந்த பகுதியிலே அணிமூர் பகுதியிலே மக்கள் வீடுகளிலே இருக்க முடியாது. அந்த அளவுக்கு துர்நாற்றம் வீசிக்கொண்டிருந்தது. இந்த பகுதியில் இருக்கிற அனைத்து கிணறுகளிலும் இந்த குப்பை மேல் பெய்கிற மழை நிலத்தடி நீருக்கு சென்று நிலத்தடி நீரை பால்படுத்தி இருந்தது. அந்த தண்ணீரெல்லாம் விவசாயத்துக்கு கூட பயன்படுத்த முடியாது. அதை குடிக்கிற ஆடு மாடுகள் கூட நோய்வாய்ப்படுகிற நிலைமை அன்றைக்கு இருந்தது. அப்போது நான் புரிந்து கொண்டேன், மக்கள் பல ஆண்டுகளாக கேட்டு பார்த்து அது நடக்காததால் தேர்தலை புறக்கணித்திருக்கிறார்கள். அது நியாயம்தான் என்று நினைத்தேன். பிறகு 19 to 21 வரை 2 ஆண்டுகள் நான் எவ்வளவோ முயற்சிகளை எடுத்து பார்த்தேன். அவ்வப்போது இந்த பகுதிகளை தீப்பிடித்துக் கொள்ளும். உடனே பத்திரிகையிலே செய்திகள் வரும், தொலைக்காட்சியிலே செய்திகள் வரும். நான் நேரடியாக பார்ப்பேன். நான் வரும்போதெல்லாம் ஊர் மக்கள் பெருந்திரளாக இங்கே கூடி விடுவார்கள். பல முயற்சிகள் செய்தும் குப்பைகளை அகற்ற முடியவில்லை. 2021 தேர்தலின் போது அணிமூரிலே மக்களிடத்திலே சட்டமன்ற உறுப்பினராக வரும்பொழுது கண்டிப்பாக இந்த குப்பை மலையை நாம் காலி செய்வோம் என்ற உறுதியளித்தோம். 21 சட்டமன்ற உறுப்பினர் ஆனவுடனேயே நான் அண்ணா யூனிவர்சிட்டியை சார்ந்த அதிகாரிகளை அழைத்து எவ்வளவு குப்பை இருக்கிறது என்று அளந்தேன். 27,000 மீட்டர் கியூப் குப்பைக்கு டெண்டர் விடப்பட்டு குப்பை காலியானது என்று அன்றைக்கு நான் முனிசிபாலிட்டி ரெக்கார்டுகளிலே பார்த்தேன். ஆனால் நாங்கள் அளந்த பொழுது இது 30,000 மீட்டர் கியூபாக இருந்தது. எப்படி இது இருக்கிறது என்று கேட்ட பொழுது தொடர்ந்து திருச்செங்கோடு நகராட்சியிலிருந்து குப்பை கொண்டே இருக்கிறது. ஒரு பக்கம் அதை அரைத்தாலும் இன்னொரு பக்கம் கொண்டே இருக்கிறது. அதனால் மலை போல் இருக்கிறது என்று சொன்னார்கள். அப்போ இதை எடுத்தே ஆக வேண்டும் என்று மீண்டும் நான் அங்கு சென்னையிலே அதிகாரிகளிடத்திலே பேசி மீண்டும் ஒரு 3 கோடி ரூபாயை இந்த குப்பையை கரைப்பதற்கான
அந்த முயற்சிகளுக்காக நிதி ஒதுக்கப்பட்டு இங்கே இயந்திரங்கள் போடப்பட்டு அந்த குப்பையை அரைத்து எருவாக மாற்றுகின்ற வேலையை செய்தோம். மீதி இருக்கிற பிளாஸ்டிக் அதுபோல பொருட்களை சிமெண்ட் தொழிற்சாலைகளுக்கு அனுப்பினோம். நான் புரிந்து கொண்டேன், திருச்செங்கோட்டிலிருந்து வருகிற குப்பை நின்றால் மட்டும்தான் இதை முழுமையாக நிறுத்த முடியும். அதனால் திருச்செங்கோட்டினுடைய குப்பைகளை அன்றாடம் வருகிற குப்பைகளை அன்றாடம் அதை அரைத்தாக வேண்டும். அது அங்கேயே திருச்செங்கோடு நகரத்துக்குள்ளேயே முடித்தாக வேண்டும். அதற்கான இயந்திரங்களை போட்டு எம்சிசி அந்த பிளான்ட்டை போட்டு எல்லா குப்பையும் இது பண்ணால் கூட ஒரு 8-9 டன் வந்து அப்போ மிச்சம் இருந்தது. அப்போ திருச்செங்கோட்டினுடைய ரோட்டரி கிளப்பினுடைய உதவியோடு இன்சுலேட்டர் என்ற ஒரு இயந்திரத்தை நிறுவி அந்த 8 டன் குப்பையும் தினசரி அரைத்து எரிப்பதற்கான அந்த முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு திருச்செங்கோட்டிலிருந்து இங்கு குப்பை வருவதை நிறுத்தினோம். அதற்கு பிறகு மலை போல இருந்த இந்த பகுதியை இப்போது முழுமையாக இந்த குப்பைகளை அகற்றி இருக்கிறோம். இன்னும் கொஞ்சம் இருக்கிற இந்த குப்பையும் இப்போது மறுபடியும் டெண்டர் விடப்பட்டு இருக்கிறது. அடுத்த வாரம் பணிகள் மறுபடியும் தொடங்க இருக்கின்றது. மொத்தமாக மீதி இருக்கிற குப்பையும் வெளியே கொண்டு செல்லப்பட்டு அரைக்கப்பட்டு இந்த பகுதியை முழுமையாக பூங்காவாக மாற்றக்கூடிய அளவிற்கு இந்த பகுதியை நாம் மாற்றி காட்டுவதற்கான அந்த முயற்சிகளிலே இன்றைக்கு நாம் இறங்கி இருக்கிறோம். பல ஆண்டா எங்கள் ஊரில் வந்து 33 வார்டு குப்பையும் அங்கே தான் கொண்டு வந்து கொட்டிட்டு இருக்கிறாங்க. அந்த டைமில் வந்து நாங்கள் போராட்டம் ஆரம்பித்தோம். எங்களால் வந்து வாழ்வாதாரத்துக்கே உகந்த கிராமமாக அது இல்லாத மாறிச்சு. தண்ணியெல்லாம் கெட்டு போச்சு, சுவாசிக்கிறதுக்கான உகந்த இது இல்லை, காத்தோட்டமெல்லாம் மாறி போச்சு. அந்த டைமில் நாங்கள் போராடுறதுக்கு அதுக்கு உண்டான ஆயுதத்தை எடுத்துகிட்டு இருக்கல. ER ஈஸ்வரன் அண்ணன் எம்எல்ஏ வந்து உள்ளே வர்றாரு. உங்களுக்கு உண்டான குப்பையை நான் வந்து தடுத்து குப்பை வராத அளவுக்கு பண்ணி கொடுத்து இங்கேருந்து அகற்றுறதுக்கு நான் முழு வழிகோல் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி எங்களுக்கு 33 வார்டு குப்பையும் எங்கள் ஊருக்கு வரதை சுத்தமாக நிறுத்தினார். இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் வந்து குப்பை மலையாட்ட கிடந்தது. அது இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எங்களுக்கு வந்து ஒரு 60% குப்பை 70% குப்பை அல்ல சுத்தமாக அள்ளிட்டாங்க. இன்னும் 30% குப்பை இருக்குது. அதை அள்ளி கொடுத்து கண்டிப்பாக எங்களுக்கு வந்து வழி பண்ணி கொடுப்பாருன்னு நம்புகிறோம். அவருக்கு கோடான கோடி நன்றி. அணிமூர் மக்கள் என்னைக்கு அவருக்கு உறுதுணையாக இருப்போம். இந்த குப்பை கிடங்கை வந்து குறைச்சிருக்கேன்னு சொன்னீங்க, அது எப்படி குறைச்சிங்க? அதனால் என்ன பயன் இருக்குது? இது வந்து நம்ம வந்து பயோமைனிங்கிற ப்ராசஸில் வந்து இந்த குப்பைகளை வந்து நம்ம குறைச்சோம். இந்த பக்கம் மலையாக குவிஞ்சிருந்த குப்பைகளை கொஞ்சம் கொஞ்சமாக இங்கே கொண்டுகிட்டு வந்து இங்கே இருக்கிற மெஷினில் லோட் பண்ணி அந்த மெஷின் வந்து குப்பையை வந்து பிளாஸ்டிக்லாம் தனியாக பிரிச்சுருவாங்க. பிளாஸ்டிக்லாம் தனியாக பார்த்தீங்கன்னா எல்லாம் பிளாஸ்டிக்காக இருக்குங்க. பிளாஸ்டிக்லாம் பிரிச்சுருவாங்க. பிரிச்சுட்டு அதில் லோட் பண்ணாங்கன்னு சொன்னால் அது வந்து எருவாக மாறிடும். எருவாக மாறினோன்னா அது வந்து அந்த பக்கம் இருக்கிறத விவசாயிகளுக்கு கொடுத்துருவாங்க. அவங்க விவசாயத்துக்கு பயன்படுத்துவாங்க. இந்த பிளாஸ்டிக் பூரா இப்போ இந்த லாரி வந்திருக்குன்னா இது டால்மியா சிமெண்ட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்காக வந்திருக்கு. ஸோ இந்த பிளாஸ்டிக் வந்து அவங்க சிமெண்ட் பிளான்ட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. அது அங்கே சிமெண்ட் பிளான்ட்டில் பயன்படும். ஸோ இது மாதிரி தான் மொத்தமாக நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இதை வந்து ஒரு ப்ராசஸ்ஸு சிரமப்பட்டு தான் இதை குறைச்சோம். பட் இப்போ வந்து எங்களுக்கு அந்த வழிவகை தெரிஞ்சிருச்சு. அதனால் மீதி இருக்கிற குப்பையும் இனி வேகமாக கொஞ்சம் கொஞ்சம் இருக்கிறதையும் குப்பையை காலி பண்ணிடுவோம். மக்கள் இப்போ வந்து இவ்வளவு குறைஞ்சிருக்குன்னு நான் சொல்லும்போது அவங்களுக்கு நம்பிக்கை இல்லை. இப்படி தான் எல்லோரும் சொல்லிகிட்டே இருப்பாங்க, நடக்காது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கேவலமாக பேசினவங்க கூட இருக்காங்க. பட் இருந்தாலும் இப்போ இன்றைக்கி வந்து எல்லோரும் மகிழ்ச்சியாக இருக்காங்க. அதற்கு பிறகு இந்த குப்பையெல்லாம் ஓரளவுக்கு குறைந்த பின்னாடி கலெக்டரை அழைத்து வந்து ஒரு கிராம சபை கூட்டம் கூட அணிமூரில் தைரியமாக நடத்தணும். ஊர் மக்கள் எல்லாருமே வந்து இந்த குப்பையை வந்து காலி பண்ணதுக்காக அன்றைக்கி வந்து நன்றி சொன்னார்கள். அதனால் வந்து இது வந்து ஒரு பெரிய ப்ராசஸ். இன்னைக்கு வந்து அது ஒரு நிறைவேறிக்கிறது மகிழ்ச்சியாக இருக்குது. பூங்கா அதில் வந்து அமைச்சு தரதுன்னு சொல்லியிருக்காங்க. நீர்நிலையெல்லாம் வந்து மாசுபடாமல் இருக்க உதவி செஞ்ச ஈஸ்வரன் அவர்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறோம். சொன்னபடிக்கு எங்களுக்கு வந்து அதெல்லாம் க்ளீன் பண்ணி கொடுத்து எல்லாம் சரி பண்ணி கொடுத்துட்டாங்க. ஈஸ்வரமூர்த்தி வந்து எங்களுக்கு இந்த அளவுக்கு பாதுகாப்பு பண்ணி மக்கள் உதாரணம் பண்ணுனாங்க. இன்னும் பூங்கா அனுப்பிச்சு தரேன் இருக்காரு. அவர் அனுப்பிச்சு கொடுத்தா இன்னும் எங்களுக்கு அவருக்கு ரொம்ப நன்றி. ஈஸ்வரனுக்கு ரொம்ப நன்றி. இந்த 11 ஏக்கராவே மரம் வச்சு கொடுத்தாருன்னா இன்னும் எங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்குது. இந்த அளவுக்கு எல்லாமே செஞ்சு கொடுத்துருக்குறாரு. அவருக்கு ரொம்ப நன்றி. இனிமேலும் செய்வாருன்னு நான் நம்புகிறேன். எம்எல்ஏ ஈஸ்வர ஐயாவுக்கு நன்றிங்க. இப்போ அடுத்த டென்ட் விடுறாங்கன்னு சொன்னீங்க. அந்த டென்ட்டோட காலம் எவ்வளோ நாள் இருக்கும்? இந்த அணிமூர் மக்களுக்கான முழுமையான தீர்வு எப்போ கிடைக்கும்? இப்போ என்னென்னா இங்கே கொஞ்சம் குப்பை இருக்குது. அப்புறம் வந்து கோட்டப்பள்ளி ஏரிக்குள்ளே ஒரு 20,000 மீட்டருக்கு குப்பை இருக்குது. கோட்டப்பள்ளி ஏரி அதுவும் திருச்செங்கோடு அதுவும் அதாவது எப்படி ஒரு ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி இருந்து அந்த ஏரிக்குள்ளேயே கொட்டிட்டு இருந்திருக்காங்க. அப்போ மக்களுக்கு விழிப்புணர்வு இல்லை. எங்கே குழி இருக்கோ அங்கே குப்பையை கொட்டிட்டாங்க. இப்போ ஏரி மேலே தண்ணி இருக்குது. ஆனால் உள்ளே வந்து 20,000 மீட்டருக்கு குப்பை இருக்குது.
அதே போல் சாணார்பாளையத்தில் கொஞ்சம் குப்பை இருக்குது, நெசவாளர் காலனி அந்த மயானத்தில் கொஞ்சம் குப்பைகள் கொட்டியிருக்காங்க. இப்போ இதையெல்லாம் சேர்ந்து இப்போ ஒரு 3 கோடி ரூபாய்க்கு மேலே இப்போ ஒரு புது டெண்டர் விட்டுருக்கோம். டெண்டர் விட்டாச்சு, எடுத்துட்டாங்க, ஒப்பந்தக்காரரை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. விரைவில் வந்து இந்த பணிகளெல்லாம் செய்ய போகிறாங்க. மறுபடியும் மீதி இருக்கிறதையும் அதையும் சேர்த்து எல்லாத்தையும் 4 இடத்தையும் சேர்த்து மொத்தமாக காலி பண்ணுறதுக்கு இப்போ வந்து விட்டாச்சு, வெகு விரைவில் முடியும். மற்ற ஏரியாலலாம் என்னென்ன இருக்கு, குப்பைகள் எங்கெங்கெல்லாம் தேங்கி இருக்கு, இந்த தொகுதி எப்படி சுத்தமாகுங்கிறத பற்றி எப்படி பார்க்கலாம். டெய்லி வரது இங்கே டெய்லி ஆமாம், இது மட்டும் இல்லை, எம்சிசி பிளான்ட் இருக்கு, 5 எம்சிசி பிளான்ட் இருக்கு. ஸோ எம்சிசி பிளான்ட் போக மீதி குப்பை இங்கே வருது. இது வந்து அப்படியே டெய்லி வர குப்பை ஃபயர் ஆகிடுது. ஆமாம், அது ஃபயர் ஆகி மேலே. ஸோ இது என்னாச்சுன்னா, ரோட்டரி கிளப்பில் வந்து அவங்க வந்து இன்டர்நேஷ்னலாக மேட்சிங் கிராண்ட் வாங்கி 3 வருஷமாக அதை வந்து பயன்படுத்த முடியாமல் இருந்தது. நான் 21 வந்து ரோட்டரி கிளப்பில் பேசினப்ப இது மாதிரி நாங்கள் வந்து மேட்சிங் கிராண்ட் வாங்கி வச்சுருக்கோம், மெஷின் நம்ம வாங்கிடலாம், ஆனால் முனிசிபாலிட்டியில் வந்து நமக்கு இன்னும் அதுக்கான சாங்ஷன் கொடுக்கல, 3 வருஷமாக வெயிட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் என்ன ஏதுன்னு பார்க்குறப்ப பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டில் வந்து ஒரு பர்மிஷன் வாங்கணும், அனுமதி வாங்கணும் இந்த மெஷின் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு. எங்கேயுமே வந்து நாங்கள் பர்மிஷன் கொடுக்கலன்னு பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டில் சொன்னாங்க. அப்புறம் மினிஸ்டர்கிட்ட பேசி மினிஸ்டர் மூலமாக இதை வந்து ஃபாலோ பண்ணி அப்புறம் பர்மிஷன் வாங்கிட்டு தான் ரோட்டரி கிளப்பும் முனிசிபாலிட்டியும் சேர்ந்து இதை கம்ப்ளீட்டாக இன்ஸ்டால். இப்போ தமிழ்நாட்டிலே ஃபஸ்ட்டு அங்கே அது இல்லை, இதுக்கு முதல்ல ஒன்று இருந்தது. பட் மறுபடியும் வந்து பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு அனுமதி கொடுக்காதனால அதை நிறுத்திட்டாங்க. அதனால் வேறு எங்கேயுமே அனுமதி கொடுக்கல, டெக்னிக்கலாக எக்ஸ்பிளைன் பண்ணி வாங்கணும். டிபார்ட்மெண்ட்டுக்கு கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணவும் இது கிடைச்சிது. இது போட்டதுனால இப்போ நமக்கு வந்து இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது. ஆமாம், இப்போ இதில் லோட் பண்ணி இப்போ இதில் விழுறப்ப இதில் அப்படியே கன்வேயரில் அப்படியே மேலே போயிட்டு அதை பேர்ன் ஆகி முடியும். இது இப்போ ஸ்டார்ட் பண்ணி எவ்வளோ நாள் ஆகுதுங்கன்னா, இது ஒரு 6 மாதம் ஆச்சு, 6 months ஆச்சு. 6 மாதமாக திருச்செங்கோடோட அன்னைக்கு அன்னைக்கே டிஸ்ட்ராய். ஆமாம்.